Hi everyone, welcome to our channel. Let's learn daily. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் குரிய ரிமைனிங் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம், அந்த பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிள் சம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் நம்பர் 23. ஸோ இது ஆல்ரெடி உங்களுக்கு புக் பேக்கில் டீட்டெயிலாகவும் இருக்கும். ஸோ ஒரு சம் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவும் அட்டன் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சம்மும் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா, the moon orbits the earth once in 27.3 days in an almost circular orbit. Calculate the centripetal acceleration experienced by the moon. Radius of the earth is 6.4 into 10 power 6 meter. என்ன சொல்கிறாங்க, எர்த்தை மூன் வந்து 27.3 டேஸில் ஒரு ரொட்டேஷன் கம்ப்ளீட் பண்ணுதான். அது போக அது ஆல்மோஸ்ட் சர்க்குலர் பாத் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஆர்பிட்ன்றது நம்ம சர்க்குலர் பார்த்தா தான் இருக்கும்னு சொல்ல முடியாது, ஏன்னா எலிப்டிக்கல் பார்த்தாவும் அது மாறும். ஸோ இதோட சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் எவ்வளோ இருக்கும் மூணுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? ஸோ இதில் நமக்கு ஒன்று என்ன தெரியணும் அப்படின்னா, எர்த்துக்கும் மூணுக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து எர்த்தோடைய ரேடியஸை விட 60 டைம்ஸ் அதிகமாக இருக்கும். அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து உள்ளே யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நமக்கு சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷனுக்குரிய ஃபார்முலா தெரியணும். ஸோ ஃபார்முலா என்னது? A = v²/r. இதுதான் ஃபார்முலா. சரியா? ஆனால் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எவ்வளோ நேரத்தில் ரொட்டேட் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. வீக்கான நமக்கு ஃபார்முலா தெரியும். வீன்றது என்னது? ω², v = r ஒமேகான்னு படிச்சிருப்போம். ஓகேவா? ஃபார்முலா அதாவது லீனியர் வெலாசிட்டிக்கும் ஆங்குலார் வெலாசிட்டிக்கும் நடுவில் உள்ள ரிலேஷன். அப்போ v = ωr. இப்போ ஸ்கொயர் பண்ணிட்டு அது பண்ணிங்கன்னா என்ன வரும்? ω² r²/r, r கேன்சல் அவுட் ஆயிரும். அப்போ a = ω²r அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கோம். இதுதான் உங்களுடைய ஆக்சிலரேஷன். அப்போ நம்ம 3 மென்ஷன் பண்ணுறதுனால என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, am = ω² rm அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது போக இந்த rmன்றது என்னது? எர்த்தோட ரேடியஸை விட 60 டைம்ஸ் அதிகமாக இருக்கும் அந்த டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி தெரியும். அப்போது ω² × 60r. இந்த ஆறுன்றது என்னது? ரேடியஸ் ஆஃப் த எர்த் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு ஒமேகாவுக்கு ஃபார்முலா தெரியணும். ஆங்குலர் வெலாசிட்டி ஃபார்முலா என்னது? 2π/t. அப்போ 2π/t the whole square into 60r அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கோம். ஓகேவா? அப்போ என்ன வரும்? ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4π²/t² into 60 into r வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும்? 6.4 into 10 power 6 மீட்டர். இதெல்லாம் கிவனில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதை மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். டீக்கு வேல்யூ தெரியணும். டீன்றது என்னது? நமக்கு டீன்றது ஆக்சுவலாக என்னது? டைம் பீரியட் 27.3 டேஸ். ஓகேவா? இப்போ இந்த டீயை நம்ம என்னென்னு மாற்றணும்? செகண்ட்ஸ்க்கு மாற்றணும். அப்போது 1 டேயில் எத்தனை ஹார் இருக்கும்? 24 hour. 1 hourல 60 minutes, 1 minutesல 60 seconds. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2358.7.2 சொல்லி கிடைக்கும். ஸோ அது அப்ராக்சிமேட்டாக உங்கள் புக்கில் 2.358 × 10 power 6 செகண்ட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அது ஆன்சர் கரெக்டாக தான் வருது. நான் மல்டிப்ளை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போது டி வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இந்த வேல்யூ எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ அதில் இனி சப்ஸ்டியூட் பண்ணுறதா வேலை. சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? am = 4π². π² பதில் 3.14 போடுங்க, இல்லைனா 22/7 போடுங்க. அப்ராக்சிமேட்டாக ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 10 வரும். ஸோ அந்த வேல்யூ போட்டிங்கன்னா பாயிண்டில் வேரியேஷன் இருக்கும். ஸோ அதனால் அதுக்குரிய ஆக்சுவல் வேல்யூவே சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே கீழே 2.358 × 10 power 6 the whole square into
60R. இதை மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 6 4s are 24, 2 6 6 are 36, 38. அப்போ ஒரு 0 இருக்கு, அதுக்கப்புறம் தான் இந்த பாயிண்ட் வரும். ஓகேவா? 0 0க்கு அப்புறம் பாயிண்ட் வச்சிங்கன்னா இங்கனுக்குள்ள பாயிண்ட் வரும். இன்டு 10⁶ இருக்கு, அதை இங்கனுக்குள்ள போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ என்ன வரும்? 4 into 3.14 the whole square 10⁶ by 2.358 ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்சுவலாக அப்படியே ஹோல் நம்பராக அதாவது 2.358 வச்சு ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா 5.56016 கிடைக்கும். ஒருவேளை 2.34 அப்ராக்சிமேட்டாக போட்டிங்க அப்படின்னா இந்த பாயிண்டில் மட்டும் வேரியேஷன் இருக்கும். ஸோ ஃபைனல் ஆன்சரில் சேஞ்சஸ் இருந்துச்சு. ஸோ அதுக்காக தப்பு அப்படின்னு ஆயிடாது. நீங்கள் அப்படி பண்ணாலும் பண்ணலாம், இதையும் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 10⁶ into 10⁶ இங்கிட்ட 384. ஸோ 10⁶ கேன்சல் அவுட் ஆயிரும். ஸோ மேலே உள்ளது இப்போ இந்த 4 இதையும் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் 0.7194. ஸோ இது எல்லாமே நான் மல்டிப்ளை பண்ணி தான் எடுத்து எழுதியிருக்கேன். நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டிவைடட் பை 10⁶. இப்போ மேலே உள்ளது எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்சுவலாக என்ன வேல்யூ கிடைக்குன்னா 27286 சொல்லி கிடைக்கும். அது போக இங்கே டிவைடட் பை 10⁶ இருக்கு. ஓகேவா? ஸோ அது போக இங்கே பாயிண்டில் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த இதையும் வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ஆன்சர் 0.00272 m/s² அப்படின்னு வரும். இங்கக்குள்ள பாயிண்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ இதை சால்வ் பண்ணும்போது இங்கே பாயிண்ட் வந்திருக்கும். ஸோ இது 6 டிஜிட் தள்ளி போகும்போது இங்கேருந்து 1 2 3 4 அது போக 2 டிஜிட் முன்னாடி போகணும் 5 6. ஸோ அதனால் இந்த வேல்யூ வந்திருக்கு. அதனால தான் 0.0027286 வந்திருக்கும். அப்ராக்சிமேட்டாக லாஸ்ட் இருக்க வேல்யூஸை விட்டுட்டு மீதி இருக்கிறத மட்டும் எடுத்து எழுதியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இதை கேன்சல் பண்ணிட்டு m/s² போட்டுக்கோங்க. ஸோ இதுதான் உங்களுடைய ஆக்ஸலரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பை த மூன். ஸோ இதில் மோஸ்ட்லி நிறையா வேல்யூஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பேசிக்காக நமக்கு என்னென்னது ஒமேகான்றது 2π/t, டீன்றது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, டேஸில் இருக்குது, செகண்ட்ஸ்க்கு மாற்றணும். ஸோ அங்கே மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. மல்டிப்ளிகேஷனில் மிஸ்டேக் பண்ணிங்கனாலும் ஆன்சர் வராது. ஸோ கரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த சம்மில் என்ன பண்ணியிருக்கோம்? மூணுடைய சென்ட்ரிபிட்டல் ஆக்ஸலரேஷன் கேட்டிருக்காங்க. ஃபார்முலா என்னது? A = v²/r. வின்றது லீனியர் வெலாசிட்டி, ஆங்குலர் வெலாசிட்டி கன்வெர்ட் பண்ணணும்னா r⍵ஆல் மல்டிப்ளை பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஒமேகாவுக்கு 2π/t. அதையும் சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணணும். ஸோ இங்கே ரேடியஸ் ஆஃப் த மூன் டிஸ்டன்ஸ் ஆஃப் த மூன் பார்த்தீங்கன்னா 60 டைம்ஸ் தி ரேடியஸ் ஆஃப் தி எர்த்தாக இருக்கும். ஸோ அதையும் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ரேடியஸ் ஆஃப் த எர்த் வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் மீட்டரில். ஸோ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். ஸோ இதில் நான் உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணி காட்டல, ஏன்னா நிறையா டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும்னா வீடியோ ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ உங்களுக்கு சம் பார்க்குறவங்களுக்கு இவ்வளோ பெருசாக இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ அதனால் நான் மல்டிப்ளை பண்ணல, டேரெக்டாக ஆன்சர் போட்டிருக்கேன். பட் எல்லா ஆன்சரும் மல்டிப்ளை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு செக் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா உங்கள் புக்கில் இந்த ஸ்டெப்ஸ்லாம் இருக்காது, டேரெக்டாக ஸ்கிப் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணாலும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ப்ளேலிஸ்ட்டில் போய் மற்ற வீடியோஸையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.